ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ரெட் வெல்வெட் கேக் தாங்க பண்ண போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்களோட 5th வெட்டிங் ஆனிவர்சரிங்க. அதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கேக் பண்ணலான்னு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பிளான் பண்ணது என்னமோ ரெட் வெல்வெட் கேக் தாங்க, ஆனால் அது வந்தது பிளாக் வெல்வெட் கேக்குங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் யூடியூப் சேனல் பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி எல்லாமே வாங்கி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த கேக் பண்ணுறப்ப நான் பண்ண ஒரு பெரிய தப்பு, பட்டர் ஷீட் வாங்காமல் வந்துட்டேங்க. அதுக்காக என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்க ஒரு A4 ஷீட் எடுத்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் பட்டர் அப்ளை பண்ணி நம்ம கேக் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. எப்படின்னு நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை இப்போ நம்ம குக்கரில் வச்சிடலாங்க. இந்த குக்கரில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். இந்த கேக் பேக் ஆகாங்குள்ள எங்களுக்கு சைட் பை சைடாக இன்னொரு வேலை இருக்குது. அதனால நானும் என் பையனும் வெளியே கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோங்க. அதனால் இதை அப்படி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா, சிக்கன் வாங்க தாங்க. கேக்கை சிம்மில் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சிக்கன் வாங்க கிளம்பியாச்சு. சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்க கேக் எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாக கருகிடுச்சுங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் சாஃப்டாக இருக்குது. கேக் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்படி நான் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். என் பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். பெட்டை எல்லாமே கிழிச்சு போட்டு வச்சுருக்காங்க. என்னங்க பண்ணுறது இவங்களை வச்சுக்கிட்டு. ஒரு வழியாக எல்லாமே சரி பண்ணிவிட்டு நான் சமைக்க போகலான்னு போனேங்க. வெட்டிங் டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் தாங்க. கீ ரைஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கீ ரைஸ் பண்ணுறதுக்கு கீயே இல்லைங்க. லாஸ்ட் டைம் நான் கடையில் போயிட்டு பெரிய டப்பா வாங்கலான்னு தானே போனேங்க. ஆனால் பெரிய டப்பா இல்லை. அதனால் சின்ன டப்பாவும் 3 பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு கேக் சொதப்பிருச்சேன்னு சொல்லி தாங்க ஒரே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் 2 days பிஃபோராகவே பிளான் பண்ணேங்க இந்த கேக் செய்கிறதுக்காக. அது கடைசியில் இப்படி சொதப்பனவும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுங்க. ஒரு வழியாக நம்ம கீ ரைஸுக்கு தேவையான எல்லாமே வச்சு கீ ரைஸும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. அடுத்து நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க. என்னடா சிக்கன் கிரேவின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா, இது பேர் சோம்பேறி சிக்கனுங்க அப்படின்னு சொல்லி நானே வச்சுருக்கேங்க. கொஞ்சம் ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க, மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் இப்படி சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அது கூட உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேங்க. அதனால் அதை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வரலான்னு போனேங்க. இன்றைக்கி மார்னிங் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு சர்ப்ரைஸாக எனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்திருந்தாருங்க. ஆக்சுவலாக நேற்று எடுத்து வந்துட்டார். அதை எனக்கு கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி மார்னிங் தான் எனக்கிட்ட கொடுத்தாரு. அது பார்த்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பில் இருந்த சிக்கன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி இருந்துச்சு. இது ஓகே, நல்லா குக் ஆகிட்டு இருந்துச்சு சிக்கனு. அதனால் பாப்பாவுக்கு இப்படி இருந்தால் சிக்கன் ரொம்பவே பிடிக்கும், காரம் இல்லாமல். அதனால் நல்லா குக்கான ஒரு லெக் பீஸ் மட்டும் பாப்பாவுக்காக எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. என் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ண மாதிரி நானும் அவருக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க. அதுக்காக எல்லாத்தையுமே சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம சமைச்சதுக்கு அவுட்புட்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது கீ ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உதிரி உதிரியாக சாப்பாடுக்கும் டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சுங்க. நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு என்னோடய பசங்க நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு வெளியே போகலான்னு சொல்லி ரெடி ஆகிடுச்சுங்க. என் ஹஸ்பண்டுக்கு நான் என்ன கிஃப்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்னோடய பொண்ணு எப்படி சாப்பிட்ற பாருங்கள், என் பையன் பாருங்கள், சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு 2 பேருமே சொன்னாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.